Hi guys, welcome back to Edge of Cricket. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 19 ப்ரிவ்யூ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs குஜராத் டைட்டன்ஸோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ ஈவினிங் மேட்ச் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ஒரு போராக விளையாடி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணாங்க 20+ ரன்ஸ் அகேன்ஸ்டா. ஸோ நேற்று நம்ம அந்த மேட்சோட ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நடந்துச்சு. நம்ம கூட இன்னைக்கு என்கே ஜாயின் பண்ண முடியல, அவர் ட்ராவலில் இருக்காரு. ஸோ ஆர்டி இருக்காரு. வணக்கம் ஆர்டி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் இன்னைக்கு? வணக்கம் டிகே. ஆக்சுவலாக இந்த மேட்சை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். சரி இந்த வாட்டியாவது ஹோமில் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இன்னும் ஆக்சுவலா நம்ம டிவான் கான்வே நம்ம ரொம்ப பேசணும். ஸோ அவங்களோட சேஞ்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து இந்த வாட்டி நான் ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் என்னன்னா, ருத்ராஜ் வந்து ஒரு செம பேட்ஸ்மேன். பட் ஆஸ் எ கேப்டனா பார்த்தீங்கன்னா வந்து அவர் இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ணல. அவர் வின் பண்ணல அப்படின்றதுக்காக சொல்லல. அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் அவரோட ஃபீல்டிங் சேஞ்சஸ் அண்ட் தென் ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஒரு ஆர்கானிக்காவே இல்ல. ஒரு இன்ஆர்கானிக்கா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ருத்ராஜ் கேப்டன்சி பத்தி? கேப்டன்ஷிப் பற்றி நான் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தோனிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தவர் தான் இது எப்படின்னு. என்னன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் ம். டாப் ஆர்டர் வந்து எதிர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொஞ்சம் நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆனால் டாப் ம். ஆர்டர் செலக்ட் பண்ணனால எல்லாமே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேப்டன்ஷிப் பார்க்கும்போது தெரியல, மேபி இன்னும் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு என்னன்னா, ருத்துராஜ் வந்து ஒரு செம கேப்டன் அவரு. ஐ மீன் செம பிளேயர் அவரு. பட் அதனால வந்து அவரு ஒரு நல்ல கேப்டனா இருப்பாரோ அப்படின்னு ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. நீங்க நம்ம நெறைய ஒரு கேப்டன் வந்து டைட்டில் வின் பண்ணா தான் நல்ல கேப்டன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்ப நீங்க ஒரு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. சூப்பரா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து மிடில் ஓவர்ல எடுத்துட்டு வந்தாரு. ஒரு நல்லா போட்டாங்க. அவர் ஒன்னும் டைட்டில்ஷிப்லாம் வின் பண்ணல. பட் அவரோட கேப்டன்சி மூவ் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் எரர்ஸ்லாம் எதுவும் பண்ணதில்ல. நீங்க இப்ப சிஎஸ்கேல பெஸ்ட் பவுலர்ன்னு யார் நினைக்கிறீங்க? சிஎஸ்கேல பெஸ்ட் பவுலர் சூரியகுமார். ஆ. ஆனா அவரு இன்னைக்கு 4 ஓவர் கம்ப்ளீட்டே பண்ணல. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா 3 ஓவர் தான் போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாரி ஒரு பேசிக் எரர்ஸ் தான். இன்கேஸ் அவர் ரன்ஸ் போனாங்கன்னா கூட, அவர் வந்து ஒரு 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஜடேஜா பார்த்தீங்கன்னா 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸ்டில் அவர் வந்து 2 ஓவர் தான் போடுறாரு. எனக்கு அவரோட கேப்டன்சில பெருசா வந்து இன்னும் ஒரு ஹோப்பே இல்ல. ஒரு எம்எஸ்டியோட லீகஸ்லேருந்து அவர் வராரு அடுத்து. பட் இந்த மாரி வந்து ஒரு கேப்டன்சி பண்ணாங்கன்னா, சிஎஸ்கே வந்து அடுத்து ஒரு சாம்பியன்ஷிப்லாம் அடிக்கிறதுன்றது ரொம்ப டவுட் தான். எனக்கு என்னமோ இந்த வாட்டி அவர் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து ஹானஸ்டியா நம்ம ஒரு அனாலிசிஸா பார்த்தீங்கன்னா கூட அவரோட கேப்டன்சி மூவ் ஐ மீன் பவுலிங் ரொட்டேஷன் ரொம்ப புவரா இருக்கு. முகேஷ் சௌத்ரிக்கு வந்து ஏன் 4 ஓவர் குடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாரி ஒரு ஏகப்பட்ட எரர் இந்த லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஹோப் வந்து அவர் இது சரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட எனக்கு ஒரு பெருசா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஆஸ் அ பேட்டரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக் பேட்டர். ஆஸ் அ கேப்டனா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லெட் டவுன் தான். மேபி நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கிறதுனால ருத்துராஜை சப்போர்ட் பண்றீங்களான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மேட்ச் பத்தி தாட்ஸ் இருக்கா? ஆனா நீங்க நேற்று கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க டெல்லி தான் வின் பண்ணணும். ஆமா. ஏன்னா நீங்க ஐ மீன் ஒரு மேன் டூ மேன் பார்த்தீங்க அப்டின்னா, டெல்லி வந்து ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு டீம்ங்க. நீங்க ஒரு ரீசென்ட் ஃபார்மா இருக்கட்டும், அவங்களோட பவுலிங், பேட்டிங் காம்பினேஷன் எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவங்களோட இன்கேஸ் நீங்க அக்ஸர் பட்டேல் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாரு. அவர மாரி ஒரு பவுலர் ஒரே ஒரு ஓவர் போட்டு வின் பண்றாங்க அப்டின்னா, நீங்க அவங்களோட குவாலிட்டி பார்த்துக்கலாம். இன்னும் நடராஜன் இன்னும் உள்ளயே வரல. ஐ ஸ்டில் வந்து ஐ மீன் டெல்லி வந்து டாப் 4ல போறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல டாப் 4 வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி தான் இருக்கு. இதுக்கு மேல அவங்க வந்து ஒரு ருத்துராஜோட கேப்டன்சி மேல எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அவர் வந்து இன்னும் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நீங்க நம்புறீங்க. நல்லா பண்ணாருன்னா ஓகே தான். ஸோ அதோட நம்ம இந்த மேட்சோட ப்ரிவ்யூ போலாம். ஸோ இந்த மேட்சோட இனிஷியல் தாட் உங்களுக்கு என்ன? சன்ரைஸ் ஹைதராபாத் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மேட்ச் என்ன மாரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஹைதராபாத் ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா நடக்குது. 2 மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி அவங்களோட விதமே இல்லை. ஆமாமா. குஜராத் ம். வந்து நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆமாங்க. இப்போ ஹைதராபாத் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மறுபடியும் வந்து எங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போறாங்க, இல்லை டிஃபெண்ட் பண்ணி போக போறாங்கன்னு தெரியல. 300க்கு போறேன் அப்படின்னு போறாங்களா பார்க்கணும். ஆமா. ஸோ ஸோ ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா வந்து வெளிய போய் கொல்கத்தால ஒரு அடி வாங்கிட்டு வராங்க. குஜராத் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல போய் ஒரு அடி குடுத்துட்டு வராங்க. ஸோ அ ஹைதராபாத்ல நடக்குது திருப்பி ஒரு மேட்ச். ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டிங் தான். ஸ்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைதராபாத்தோட ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? ரொம்ப ஓவர் டூ பண்றாங்களா? ரொம்ப 300 போணும், 280, 270 அடிக்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு எக்ஸாகரேட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி நினைக்கிறீங்க? இங்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக போன சீசன்ல. ஸோ வந்து மறுபடியும் இப்போ ஹைதராபாத்ல மேட்ச் நடக்குது. அப்படி ஆமா. மறுபடியும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் எங்கேயாவது ஷார்ட் அவுட் பண்ண மாரி இருக்குங்க. ஒரு மாரி பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் நல்லா பண்ணாங்க. ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு அபிஷேக் சர்மா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு மாரி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இஷான் கிஷன் ஒரு மேட்ச் அடிச்சாரு. திருப்பி இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. டிராவிஸ் ஹெட் அங்கங்க அடிக்காரு. கிளாசன் கொஞ்சம் அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவங்க டீம் இன்னும் அந்த பேட்டிங்ல ஃபேர் ஆகல. ஒன் மோர் திங் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட பவுலிங்ல நட்ராஜனும், புவியும் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா, லாஸ்ட் டைம் நட்ராஜன் பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பிளேயோட கடைசி ஓவர் வந்து போடுவாரு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடுவாரு. அந்த நடராஜனோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கிற மாரி ஒரு ஒரு பெரிய ஓலா இருக்கிற மாரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடராஜன பெருசா மிஸ் பண்றாங்களா? புவி அண்ட் நடராஜன்? அதை மிஸ் பண்றது வந்து கண்டிப்பா மிஸ் பண்றாங்க, மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ம். மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்க பேட்டிங்ல வந்து அவங்களோட பேண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஒரு 50 அடிச்சாங்கன்னா மேபி அது சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லா மேட்சும் 250 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஹர்ஷல் பட்டேல் அங்க கொஞ்சம் நல்லா போடுறாரு. பேட் கம்மின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் மேட்சே பேசியிருந்தோம். அவருக்கு வந்து லாஸ்ட் ஐபிஎல் தான் கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொளந்து கட்டியிருக்காங்க பேட் கம்மின்ஸ. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பிச்சாரு. பட் வந்து பெருசா பண்ணல. ஸோ இந்த மேட்ச பத்தி நம்ம இன்னும் ஒரு ஃபர்தரா நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க? இதோட ஸ்டாட்ஸ் என்ன? பிளேயர் அனாலிசிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க லெட்ஸ் டிகோட் தி எட்ஜஸ். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு பெரிய வந்து சூப்பர் மேக்ஸ் இல்ல. ஒரு பேட்டிங் பாரடைஸ் தான் இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸ் அண்ட் செகண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 43 டைம்ஸ். எஸ்ஆர்எச்சோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் போய் ஒரு 230, 240 அடிச்சு அந்த ஆப்போனன்ட்ட பிரஷர் பண்றது தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அகைன்ஸ்டா டாஸ் வின் பண்ணி பேட் கமின்ஸ் வந்து சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, பேசர்ஸ் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 165 தான். அண்ட் தென் ஓவராலா பார்த்தீங்கன்னா 190க்கு மேல 20 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. லெஸ் தென் 150 35 டைம்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்னர் காலத்துல அடிச்சது. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா மினிமம் 180 அடிச்சிடறாங்க சுமாரா ஆடினாலே. ஸோ அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஎஸ்எஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 286 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் 80 அவுட் ஆஃப் 10 அடிச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, திருப்பி அவங்க அடிக்க தான் போறாங்கன்னு தோணுது. அண்ட் தென் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வியர்டான ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிராக்டிகலா திங்க் பண்ணணும். நாங்க வந்து ஒழுங்கா பேட்டிங் ஆடலன்னு சொன்னாரு. அது ஓகே. பட் திருப்பி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க எங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடப் போறோம். அது இந்த மாரி ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 2மே கான்ட்ராக்ட்டா இருந்துச்சு. பிராக்டிகலா திங்க் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட முடியாது. ஒருத்தராச்சும் கொஞ்சம் விக்கெட் போச்சு அப்படின்னா, கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு 200 ஆச்சும் எடுத்துட்டு போலாம். ஸோ கன்சாலிடேட்டே பண்ணாம கண்ண மூடிட்டு சுத்துறாங்க அப்படின்னா, இந்த மாரி இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ என்னோட டாப் 4ல கண்டிப்பா ஹைதராபாத் இல்ல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைதராபாத் திருப்பி டாப் 4 வருவாங்களா? ஒரு கம்பேக் குடுப்பாங்களா? பேட் கமின்ஸோட ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல பத்தி சொன்னத நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா கான்ஃபிடண்டா தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா. அது அவர் அதே எப்பயுமே அப்படிதான் பண்ணுவாரு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் அவரு. அதே கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வந்து அடிக்கணும்னு தான் அவரோட மோட்டிவா இருக்கும். இப்போ ஆனா வருவாங்க தான் நினைக்கிறேன். டாப் 4 வரணும்னாலும் எல்லா கிரிக்கெட்டும் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன் ஸோ இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து திரும்பி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம வாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயிங் 11 பார்த்துடலாம். என்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்ல அப்படின்றத நம்ம ஒரு டீமா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு உணர்ட் கட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? மேபி சிம்ரஜ் சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்குறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்பெனி சேஞ்சஸ் அண்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீடாக் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4AC டிவைட் பை 2A ஸ்கொயர் ரூட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கச்சா மச்சான்னு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட். பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்லாம் சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஜீசன் அன்சாரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆடம் சாம்பா உள்ள வரல. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது உணர் கட் எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. இந்த ஸ்லோயர் கட்டர்ஸ் ஒரு மாதிரி வந்து பவுன்சர்ஸ்லாம் போடுவாரு. ரொம்ப சுமாரான ஒரு சீசன் தான் லாஸ்ட் சீசன் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இது இல்லை. ஸோ அவர் எடுத்துட்டு வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அபினவ் மனோகர் பதிலாக ஒரு சச்சின் பேபி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்றபடி வேற எதுவும் சான்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட பவுலிங் பத்தி பேட்டிங் பத்தி பிரச்சனை இல்லை. பவுலிங் கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கும். ஷமியும் வந்து லாஸ்ட் மேட்ச் போட்டாரு. பட் பெருசா அவருமே த்ரெட்னிங்கா இல்லை. பேட் கமின்ஸை போட்டு புழக்குறாங்க. மற்றபடி வேற யாராச்சும் நீங்க த்ரெட்னிங்கா நினைக்கிறீங்களா? உங்க பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ லெஃப்ட் பண்ணாட்டி இவரெல்லாம் போட முடியாது விக்கெட்லாம் எடுத்தாரு. ஆமா. ஆமா. ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் அவர் கொஞ்சம் டீசென்ட்டா போட்டுருக்காங்க அவங்களோட பவுலிங்ல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, வேற யாருமே பெருசா பண்றதில்ல. செட்டிங் பவுலர்ஸ் இருக்காங்க, ஆனால் செட்டிங்கே போடுறது இல்லை. அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி பவுலிங் பண்ண ஒரு ஓகே. சைடு வரல. ஓகே. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, உணர்கட்டு வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு உள்ள வரதுக்கு. மத்தபடி இவங்க டீம்ல வேற யாரும் உள்ள வரதுக்கான சான்ஸ் இல்ல. ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட டீம் பார்த்துடலாம் அடுத்து.
ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிய போயிட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே அடிச்சுட்டு உள்ள வராங்க டீம்ல. செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. லைக் வந்து இவங்களோட டீம் சேஞ்சஸ் பெருசா எதுவும் இருக்காது. ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்டு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நம்பர் 4ல இறங்கி நல்லா விளையாடினாரு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரபாடா ஆடுறதுக்கான சான்ஸ் இல்ல. ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காக்கே திரும்பி போயிட்டாரு. ஏதோ பெர்சனல் ரீசன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த பிளேஸ்ல அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட விக்கெட் எடுத்தாரு. தென் ஆஷிஷ் நெஹ்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹர்ஷத் கான் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு உள்ள வரதுக்கு. வாஷிங்டன் சுந்தர் வெளிய இருக்காரு. அவரு உள்ள வரதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் இருக்காதுல்ல. ரபாடா பார்த்தீங்கன்னா, அவரோட சவுத் ஆஃப்ரிக்காவே போயிட்டாரு. ஸோ ரிட்டர்ன் திருப்பி வரதுக்கு அவர் விளையாடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. வேற ஏதாச்சும் நினைக்கிறீங்களா குஜராத் டைட்டன்ஸ்ல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்ட்டு? வேற எதுவும் சர்வீஸுக்காக லிங்க் டீம் தான் இது. ம். எல்லா பிளேஸும் மாசா இருக்காங்க. யாருமே வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆ. ஏதாவது ஆனாதான் பர்சன்டேஜ் மேலே போனாலும் ஒரு தெரியும். அந்த மாதிரி தான் மாற்ற முடியும். ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஹாரிஸ் நெஹ்ராவோட அண்டர்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க சிராஜ் வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஃபயர் ஆவாங்கன்ட்டு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விக்கெட் எடுத்து ஃபயர் ஆனாரு. ஸோ சாய் கிஷோரும் நீங்க சொல்லியிருந்தீங்க அப்டி. ஸோ வந்து சாய் கிஷோர் ரொம்ப நல்லா போட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாரி இந்த மேட்ச்க்கான பிரெடிக்ஷன்ஸும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். ஸோ இந்த வாட்டி நீங்க வந்து ஹைதராபாத் டீம பத்தி அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹைதராபாத் டீம் எப்டி இருக்கு அப்டின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அவர் இந்த மாதிரி ஹெட் ரேட் பார்த்தீங்கன்னா 4 ரன்ஸ் இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 142 வச்சிருக்காரு. ஆவரேஜும் நல்லா வச்சிருக்காரு. வந்து இந்த வெளியில பார்த்தீங்கன்னா அவரோட ரன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸோ 132 வச்சிருக்காரு. ஆமாமா. லைக் நல்லா விளையாடியிருக்காரு. ஸோ 358 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா மிரட்டலா இருக்கு. ஆல்மோஸ்ட் 200 கிட்ட வச்சிருக்காரு. ஆமா, விக்கெட் வச்சிருக்காரு. 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எதாச்சும் போன மேட்ச் பவுலிங் கொடுத்தாரு. இது பவுலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. என்ன ஐ மீன் என்ன வித்தியாசமா இருந்துச்சுன்னா, லாஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் ஒரு நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆச்சு. இவருக்கு பவுலிங் குடுக்கல. ஸோ என்ன அவரோட ஐ மீன் பேட் கமின்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன் இன் த வேர்ல்டு. ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா, ஸோ அவரு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் எரர்ஸ் பண்றதுன்றது ரொம்ப ரேர் தான். அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் போடாதுன்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவரோட ஒரு பிக் இன்னிங்ஸ் இருக்குங்க. அது ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் நம்ம ஃபேண்டசி 11ல நீங்க எடுக்கிறீங்க. நீங்க உங்கள பொறுத்து தான். நீங்க எடுத்தீங்க அப்படின்னு நானும் எடுத்துருவேன். ஸோ பார்ப்போம். அபிஷேக் சர்மா என்ன பண்றாருன்னு. ஸோ நம்ம அடுத்த பிளேயர் பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் டிராவல்ஸ். போன மேட்ச் ஒரு நல்லா இறங்கல. ஆக்சுவலாக இப்போ பிளேயராக வந்தாங்க நினைக்கிறேன். ஆமாமா. இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. எடுத்து பார்த்தோம்னா டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு வைபவ் அவர்கிட்ட. ஹெட் வந்து பெருசாக ஒரு மேட்சஸ் நடக்கும். ஒரு இன்னிங்ஸ் நல்லா அடிப்பாரு. அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக வச்சிருக்காரு. ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு நல்லா விளையாடியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 8 நாட் அவுட் வச்சிருக்காரு. மத்தபடி ஆமா. ம். நல்லா சொல்ல பண்ணுவாங்க நினைக்கிறேன். இஷாந்த் கிஷன். ஸோ இவ்வளோ நிறைய நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் வந்து நினைக்கிறேன். ஹிட் ரேட் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரைக் ரேட் 120 வச்சிருக்காரு. ஆவரேஜ் கம்மியாக வச்சிருக்காரு 22. அது மேட்சஸ் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் ஆடிருக்காரு. 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. நான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 153 வச்சிருக்காரு. இவர் டீசெண்டான ம். பிளேயர் தான். இவர் வந்து ட்ராப் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ட்ராப் பண்ணுறது. நம்ம ஆக்சுவலி நம்ம 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 ஐ மீன் இஷாந்த் கிஷன் அந்த ஃபர்ஸ்ட் 100 அடிக்கிறதுக்கு முன்னாடி இவர பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 100 அடிக்க முன்னாடி நம்ம இவர எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல ஒரு டிப் இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனா இவர பிரிஃபர் பண்ணலாம்ல. ஒரு வைஸ் கேப்டனா கூட நம்ம பிரிஃபர் பண்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. செகண்ட் பேட்டிங் தான் வேணான்றீங்களா? ஐ மீன் செகண்ட் பேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்ட சேஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த இயர்லியா விக்கெட் போச்சு அப்படின்னா, இவரு எப்படி ஆடுவாருன்னு தெரியல. இவருக்கு 2 கியருமே இருக்கு. ஸோ மேபி ஒரு டிடியோட பவுலிங் பிரசித் கிருஷ்ணாலாம் மிடில் ஓவர்ஸ்ல வருவாரு. நல்லா பவுன்சர் போடுவாரு. ஸோ பார்ப்போம். இவரு எனக்கு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் பிக்காவே இருப்பார்ன்னு எனக்கு தோணுது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்ல. அலாங் வித் கிளாசன் அண்ட் ஜாஸ் பட்லர். ஸோ பார்ப்போம். நாளைக்கு ஏதோ மேபி பெர்ஃபார்ம் பண்ண நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க பார்த்து சொல்லுங்க ஃபேண்டசில என்ன பண்ணலாம் அப்படின்னு. வாங்க அடுத்த பிளேயர் பார்ப்போம். நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. இவர் ஹெட் மேட்ச் விளையாடல. இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 153 வச்சிருக்காரு. ஆவரேஜ் 40 வச்சிருக்காரு. நல்லா ம். பண்ணிப்பாரு நினைக்கிறேன். ஆமா. பட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப எல்லா பாலையும் அடிக்க போற மாரி இருக்கு. அவரோட இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எப்படி அவரோட நம்ம குரோத் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ மீன் லாஸ்ட் சீசன் ஒரு அண்டர் பிரஷர்ல வந்து நல்லா விளையாடுவாரு. ஸோ அப்பதான் நமக்கு தெரிஞ்சுச்சு நிதிஷ்குமார் ரெட்டி தான் யாரு? எப்படி ஒரு விளையாடுவாரு? என்ன மாரி ஒரு பிளேயர்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவரோட குரோத் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால பிஜிடி ஆடுற அளவுக்கு போனாரு டெஸ்ட் மேட்ச்ல. ஆமா, அதான் ஸோ போன அந்த தடவை அளவுக்கு ஃபினிஷர் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார்ல.
நம்பர் 4 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆக்சுவலி. ஃபினிஷர் தான் அவரோட ரோல் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்துச்சு. பட் அந்த இயர்லி விக்கெட்ஸ் போம்போது அவர் கன்சாலிடேட் பண்ணி மேட்ச் எடுத்துட்டு போய் முடிச்சு குடுத்தாரு ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. ஸோ ஒரு ஒரு 120க்கு 140க்கு ஆல் அவுட் ஆகுற ஒரு டீம ஒரு 180க்கு எடுத்துட்டு போனாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறது இல்ல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான்னு சுத்துறாரு. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு சுத்துனது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அவரோட நேச்சுரல் கேம் விளையாடினாருன்னே போதும். அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆந்திரா பிளேயர் தான். ஸோ எனக்கு அவர் நல்லா விளையாடினாரு அப்டின்னா நல்லாருக்கும். நம்ம இந்தியன் டீமுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ பார்ப்போம் நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச பிளேயர். உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நல்லாருக்கும். கச்சா முச்சான்னு சுத்தாம ஒரு நார்மல் கிரிக்கெட் ஆடுனாரு அப்டின்னா, ஸோ பார்ப்போம் எப்படி விளையாடுறாரு அப்டின்றது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஹிட் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு 88 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த வெளியில பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸ் வச்சு 12 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஆவரேஜ் பாருங்க 25 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க 4 ஹிட் அடிச்சிருக்காரு. ஆமா. ஃபோர்த் ரன் ஃபிஃப்த் ரன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 3 டவுன், 4 டவுன் கிட்ட இறங்குவாரு. பட் என்னன்னா இவர்ட்ட லைக் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆகுறாரு. திடீர்னு ஒரு பால் தூக்கி அடிச்சு ஒரு நல்ல டச்ல இருக்காரு பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம் இவரு நல்ல ஒரு பிக்கா இருப்பாருன்னு தோணுது நாளைக்கு மேட்ச்க்கு. இவரு ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அந்த ஒரு எஸ்ஆர்ஹெச் வின் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி நாளைக்கு இவங்க வின் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளோட ஃபைனல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். அபினவ் மனோகர் இன்னொரு நல்ல ஃபினிஷர் தான். இன்னும் அவருக்கு பண்ணல இந்த மேட்ச் இந்த சீசன். ஸோ ஹெட் ஆமா. வெயிட்ல வந்து எதுவும் பார்க்கலாம். அந்த இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் இருக்காரு. ம். இவரோட ஃபார்மர் டீம் பார்த்தீங்கன்னா, ஜிடி தான். அபினவ் மனோகர்து. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. பெருசா ஒண்ணும் அவ்வளவா விளையாடுறது இல்ல. ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஏதாச்சும் பண்றாரா இல்லையா அப்படின்னு. நல்லா பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. நம்மள வந்து ஒரு கிடைக்கிற பேட்டிங் சான்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஒரு சச்சின் பேபி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா சச்சின் பேபி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு அவர் விளையாடுறாரா இல்லையானே கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளேயர் போயிடலாம். அனிகேட் வர்மா. ஹெட் வெயிட்ல விளையாடின அந்த இந்த வண்டியில் 2 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. ம். ஆமா. ஸோ கேட்டிருக்காரு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நல்லா பண்ணுவாங்க. ஆமா. இவருக்கு பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா நல்லா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து நம்ம கேப்டன் கம்மின்ஸ். பேட் கமின்ஸ் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு. ஒரு ரன் அந்த ஒரு விக்கெட் அந்த எக்கனாமி வந்து 7 அடிச்சிருக்காரு. ம். இந்த வண்டியில் 12 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி வந்து 10 அடிச்சிருக்காரு. ம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, டிகாக் அகைன்ஸ்டா நல்லா போட்டாரு. இவரு பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ். ஆமா, இவர் வந்து ஒரு பட் மாதிரி செட் பண்ணி விக்கெட் எடுக்கிற பிளேயர் தான். ஒரு பால் செட் பண்ணி ஆமா. மேல பால் விக்கெட் எடுத்துருவாரு. ஆமா. பட் டெத்ல பார்த்தீங்கன்னா, செம்ம அடி வாங்கிட்டாரு இவரு. அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தா வெங்கடேஷ் ஐயரும், ரிங்கு சிங்கும் பொலந்துட்டாங்க இவர பேட் கமின்ஸ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா. பட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, நியூ பால்ல பவுல் பண்ணாரு. ஸோ அது ஒரு பெரிய நம்ம நம்ம லாஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். லைக் வந்து ஒரு நியூ பால்ல போட்டாருன்னா, ஒரு த்ரெட்டனிங்கா இருப்பாரு. ஒரு நல்ல ஒரு பவுன்சர்ஸ் போடுவாரு. ஒரு டிகாக் அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்து. ஸோ நியூ பால்ல வந்து பால் எடுத்தாரு. நல்லா பவுல் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். பட் பார்த்தீங்கன்னா, திருப்பி அவர் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. பட் பார்ப்போம். இவரு ஒரு நல்ல கேப்டன். ஸோ வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுக்க நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க பேட் கமின்ஸ் வந்து நம்ம டீம்ல ஒரு பேட்டிங்கும், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மாரி ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து லேசா எடை போட்டுற முடியாது. ஸோ நம்ம பார்ப்போம். அடுத்த மேட்ச் பார்ப்போம். ஸோ ஐ மீன் அடுத்த பிளேயர பார்ப்போம். ஸோ இவர் எப்படி நம்ம ஃபேண்டஸில இருக்காரா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் முகமது ஷமி ஹெட் வெயிட் ம். பாருங்க 14 மேட்ச் விளையாடிருக்காரு. அவ்வளோ நல்லா நம்பர் வச்சிருக்காரு. 16 விக்கெட்ஸ் 7 எக்கானமி. இந்த இவரோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டீமும் இதுதான். ஜிடி தான். ஓகே 9 மேட்சஸ் விளையாடிருக்காரு. 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி பரவாயில்ல. எக்கானமி 7 தான் விக்கெட் பண்றாரு. ஐ மீன் லாஸ்ட் மேட்ச் ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டுருக்காரு. இவரு ஜிடில தான் ஆக்சுவலி இவரோட ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பர்பிள் கேப்டன் லிஸ்ட்ல இருந்தாரு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, இன்ஜூரில நல்லா விளையாட முடியல. ஸோ அதனால திருப்பி வந்திருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ ஷமி வந்து இந்த சீசனே பார்த்தீங்கன்னா, ஒரு பழி வாங்குற சீசனா இருக்கு. லைக் வந்து சிராஜ் ஸோ அந்த மாரி அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கு அகைன்ஸ்டா டீம்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நினைக்கிறீங்க? ஷமி வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் குடுப்பாரா? தெரியல, ஒரு மாதிரி பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போட போறான்னு ம். தெரியல. ம். 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 ஓகே. பார்ப்போம். அக்சல் பட்டேல் இவரு நல்லா போடுவாருங்க. ஹெட் வெயிட் வந்து 5 மேட்சஸ் விளையாடிருக்காரு. 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலும் 8 மேட்ச் ஆகிருக்காரு. அந்த 7 விக்கெட்ஸ் அந்த எக்கானமி 10 ம். ஹையாகவே போக சான்ஸ் இருக்கு நாளைக்கு. ம். நல்லா விக்கெட்டும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ம். ம். நல்ல பிளேயர் தான். ஸோ இவரு அடுத்த ஜீசன் அன்சாரி ரீசென்ட் டைம்ஸ் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர பத்தி? நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிளேயர் தான். இன்னும் என்ன சொல்லிட்டு ஓகே.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் உள்ள வந்திருக்காரு. லைக் வந்து ஒரு ஐபிஎல் செட்டப்ல. பட் வந்து ஒரு செம்ம டேலண்ட். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு காமிச்சிட்டு இருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அ அதாவது எஸ்ஆர்எச்ல ராகுல் சகர் மாரி ஒரு ப்ரூவன் ஐபிஎல் பிளேயர் இருக்காரு. ஸோ அவருக்கு அஹேடா ஜீசன் அன்சாரிக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றதே வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஸோ இவரு ஒரு பொட்டன்ஷியல் பிக்கா இருப்பாரு. பட் இந்த பிட்ச்ல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பின் போட்டாலே பொளக்குறாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தான் தோணுது. மேபி ஒரு விக்கெட் எடுப்பாரு. பட் ஸ்டில் வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. ஸோ அங்க அடுத்த பிளேயர் பத்தி நம்ம பார்ப்போம். ஆடம் சாம்பா 8 வந்து 2 மேட்ச் விளையாடிருக்காரு. அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெள்ளியில வந்து 4 மேட்ச் விளையாடிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கானமி 8 அடிச்சிருக்காரு. 4 சான்ஸ் கிடைக்குமா இவருக்கு? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஜீசன் அன்சாரி விளையாடுறதுனால, ஸோ இவர் வந்து திருப்பி நாளைக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் விளையாடுறாரா இல்லையா அப்படின்றது. விளையாடினாலும் கூட அவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாரான்னு கொஞ்சம் தெரியல. ஸோ அடுத்த பிளேயர் பார்ப்போம். ஸோ சிமர்ஜித் சிம்ரஜித் சிங். சிங். சிம்ரஜித் சிங் ம். வந்து 8 வந்து 2 மேட்ச் விளையாடிருக்காரு. 2 மேட்ச் விளையாடிருக்காரு. தென் விக்கெட்ஸ் எதுவும் இல்ல. இந்த வெள்ளியில வந்து 2 மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கானமி வந்து ம். கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காரு. 14 வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 50. ஆமாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, மேபி இவருக்கு பதிலா வந்து ஒரு உனாட்கட் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி அவர் எடுத்துவதற்கான சான்சஸும் இருக்கு. பட் பேட் கமின்ஸ் வந்து இவர கொஞ்சம் ஹையா ரேட் பண்றாரு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் இவர் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்றாரா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ வாங்க நம்ம ஜிடிடி மோட அனாலிசிஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஜிடிடி மோட கேப்டன் சுப்மன் கில். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம இவர பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். லைக் வந்து இவர் கொஞ்சம் எல்லா பாலும் சுத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிருந்தாரு ஆர்சிபி அகைன்ஸ்டா. ஒரு செம சிக்ஸ் அடிச்சாரு பேட் கமின்ஸ் ஐ மீன் புவனேஸ்வர் குமார் அகைன்ஸ்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அடுத்த பால் அடிச்சு தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச் குடுத்துட்டு போனாரு. ஸோ இவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப காஷியஸாலாம் ஆடுறதில்ல. ஸோ விக்கெட் போனாலும் பரவால்ல. நான் அக்ரெசிவா தான் ஆடப் போறேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த எச்டி செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 39.80 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 40. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா 27, சேசிங்ல பார்த்தீங்கன்னா 58.25 வச்சிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்கா கொஞ்சம் ஸ்டாட்ஸ் கம்மியா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல பேட்டிங் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஆடுறதுக்கு. ஸோ இவர மாரி ஒரு பிளேயர் வந்து நாளைக்கு ஒரு ஃபார்ம்க்குள்ள வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. எய்தர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங். ஸோ இவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நாளைக்கு நல்லா சூஸ் ஆகும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா எடுங்க. சேசிங்னா ஒரு ஆப்ஷனா ரொட்டேட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, சேசிங்னா கொஞ்சம் திருப்பி அடிக்க போய் ஒரு 200 பிளஸ் சேஸ் ஆகும்போது கொஞ்சம் அவுட் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பேட் கமின்ஸ் ஒரு நல்ல ஒரு மேட்சப்பா இருக்கும்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம சாய் சுதர்ஷன். ஸோ நம்ம எப்பயுமே சொல்றது தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க். ஸோ 20, 30 ரன் கண்டிப்பா அடிச்சு குடுத்துருவாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50, 50 அடிக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் 49 அவுட் ஆனாரு. எனக்கு என்னன்னா இவரோட ஆப்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா பெருசா பவுலிங் தட்டுறவங்க இல்ல. ஸோ கண்டிப்பா 30, 40 ரன்ஸ் அடிச்சுருவாருன்னு தோணுது. ஸோ நீங்க டிராப் பண்ணிட்டு போறது அப்படின்றது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஜாஸ் பட்லர். ஸோ இவர பத்தி நம்ம லாஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு பிக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்தாரு. ஸோ இந்த மாரி கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்லா படும்னு தோணுது. ஸோ இவர த்ரெட்டனிங் பண்ற மாரி பவுலர்ஸ் பார்த்தா ஷமி இருக்காரு. பட் ஷமி பெருசா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. பேட் கமின்ஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவ்வளோ ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லாத மாரி தான் இருக்கு. ஸோ உங்களோட டாப் 3 பார்த்தீங்கன்னா, நீங்க டிராப் பண்ணிட்டு போறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஜாஸ் பட்லர் நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. எய்தர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கம்பல்சரி எடுத்துறலாம். செகண்ட் பேட்டிங்னா ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணி பாருங்க. எனக்கு என்னமோ ஜாஸ் பட்லர் நாளைக்கு ஒரு பெருசா சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. லைக் ஷாருக் கான். ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இவர்ட்ட. பட் இன்னும் ப்ரூவ் பண்ணல ஐபிஎல் லெவல்ல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இவரு அவ்ளோ பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். எய்தர் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஷார்ட் பால் போட்டு ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தான் ஹைதராபாத். ஒரு ரொம்ப பொட்டி கிரவுண்ட் கிடையாது. ஒரு வான்கடை மாரி ஒரு சின்னசாமி மாரி. ஆல்மோஸ்ட் ஒரு 65, 70 மீட்டர்ஸ் இருக்கும் ஆவரேஜா. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 71.575 தான் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனா நீங்க எடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் ஆடுனா நீங்க டிராப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல இப்ப கிடையாது. ஸோ ஆடம் ஜாம்பா அகைன்ஸ்டா ஜீசன் அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த பிளேயர பத்தி பார்ப்போம். லைக் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட். லாஸ்ட் மேட்ச் நம்ம இவர பத்தி பேசியிருந்தோம். ஸோ இவர் விளையாடுறாரு, மேல இறங்குறாரு அப்படின்னு நீங்க எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம்ல இருந்தாரு ஃபேண்டஸில. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ ஒரு பிக் ஹிட்டிங்ஸ் அடிப்பார். ஸோ இந்த மாரி கிரவுண்ட்ல அவருக்கு நல்லா சூஸ் ஆகும். ஐ மீன் ஒரு அவருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு பேட் கமின்ஸோ, ஒரு ஷமியோ பவுல் பண்ணாரு அப்படின்னா நல்லா அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் எய்தர் சேசிங் ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங். நீங்க ஷாருக் கான் ஆர் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரொட்டேட் பண்ணலாம். அதேதாங்க. ஸோ நீங்க ராகுல் தெவாட்டியாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சேசிங்னா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல இவருக்கு எவ்வளோ பால்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். நீங்க இவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 7 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 101 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 33 வச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கு எவ்வளோ பால்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டவுட் தான். ஸோ இவர் பவுலிங்கே போடுறதில்ல. ஸோ நீங்க இவர வந்து ஒரு எவ்வளோ ஃபேண்டஸில எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பார்ன்னு எனக்கு தோணல. ஸோ நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்டி? ஸோ இவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாரா ராகுல் தெவாட்டியா? ஆனா சேசிங்னா மேபி
ஹார்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்றத பொறுத்து தான். அண்ட் தென் இப்போ பவுலிங் ஏன் இவ்வளோ கொடுக்குறது இல்லை? இப்போ பவுலிங் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா கிஷோர் இருக்காரு, அண்ட் தென் ரஷீத் கான் இருக்காரு. இவங்க 2 பேர் இருக்கிறதுனால பவுலிங் கொடுக்குறது இல்லையா? இல்லை இவரோட இல்ல பிளேயிங் இப்ப இம்பாக்ட் பொட்டன்ஷியலே பிளேயர் வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால அடிஷனலா ஒரு போல்ட் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ மேபி இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாவே யூஸ் பண்றது இல்லைங்கிற. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரசித் கிருஷ்ணா, ஒரு சிராஜ், ஒரு இஷாந்த் சர்மா, ஒரு ரஷீத் கான், ஒரு சாய் கிஷோர். ஸோ ஒரு 5 கன் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இவருக்கு பவுலிங் கொடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் அடிபடுறாங்க. ராகுல் தெவாட்டியா பாத்தீங்கன்னா இனிஷியல் பவுலரா தான் வந்தாரு. அப்புறம் பவுலிங் ஆல்ரவுண்டர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. ஸோ இவரோட ஒரு growth-ஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியா டீமுக்குலாம் போனாரு உள்ள ஒரு ஆல்ரவுண்டரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சீன்லேயே இல்லை. இப்போ இந்தியன் டீமோட அந்த ஒரு லிஸ்ட்லேயே இவர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்க்க பொறுத்து இருந்து இவர் எவ்வளோ வந்து எஃபெக்டிவா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் டவுட் தான். ஸோ ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்தார். இந்த இன்ஜுரியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. இவரோட இந்த ரெவல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக விக்கெட் எடுக்கல. ஸோ எனக்கு என்னமோ ரஷீத் கான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாங்க. பட் ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா இவரோட ஃபார்மர் டீம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச் தான் இவரோட வந்து ஐ மீன் இந்த ஒரு வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா ரஷீத் கான்னா யாரு அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் காமிச்சது எஸ்ஆர்ஹெச் டீம் தான். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த டீம் அகேன்ஸ்டாக 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கு. பட் இவர் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இவர் சார்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு பேக் ஃபுட் லென்த்தில் போடுறது தான். அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு கூகுளியோ லெக் ஸ்பின்னோ போட்டாங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆவாங்க. பட் அந்த ஃபாஸ்ட்டாக போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு இவரோட பேஸும். அந்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போடுறாரு. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாருன்னு கேட்டு கொஞ்சம் டவுட் தான். ஸோ எனக்கு என்னமோ ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சீசனே கொஞ்சம் போராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் இந்த மேட்சும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சேட் பண்ணுறீங்களா ரஷீத் கான் பற்றி? ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து செட் ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து கொஞ்சம் விக்கெட் ஆகுது நல்லா நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஸோ பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பையன் சாய் கிஷோர். நீங்க லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ஆர்சிபி அகேன்ஸ்டா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இவர்கிட்ட. ஸோ நீங்க வந்து நீ அடிக்கிறியா நான் திருப்பி நான் மேலே தான் போடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பவுலர் தான். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஆட்டிடியூட் தேவைப்படும். சரி இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே புழக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேலே போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் சான்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட் அவ்வளோ ஸ்பின்னர்ஸ்க்கு சூட் ஆகாது. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி பிக்கா எடுக்கலாம் சாய் கிஷோர். ஸோ மேபி நான் கண்டிப்பா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஓவர் போட்டுருப்பாரு. ஸோ இவரோட லீட் பவுலர் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் எகேடா பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் தான் இருக்காரு. அதான் உண்மை. ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா லீட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் சாய் கிஷோர் மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு பிளேயர். லோயர் டவுன் ஆர்டர்ல வந்து ஒரு 6 அடிக்க ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் இவரோட பேட்டிங் பொட்டன்ஷியல் அவ்வளோ யூஸ் பண்ண போறதில்ல. என்ன கேட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணலாம் சாய் கிஷோர். மேபி ஒரு மேட்ச் ஒரு 3 டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீம்ல எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் பெருசா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிட்ச் சப்போர்ட் ஆகாது அப்படின்றதுனால நான் இவரை அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணல. பட் ஸ்டில் எக்கனாமிக்கலா போட்டுருவாருன்னு தோணுது. ஸோ அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு. பட் அது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டிஷன் கொஞ்சம் ஈஸியாக ஸ்விங் இருக்கும். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே அடி தான். டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அகேன்ஸ்ட் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பட் அர்ஷத் கான்லாம் ட்ரபிள் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட் தான். ஒரு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் பண்ண சான்ஸ் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ட்ரபிள் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட் தான். ஸோ இவர் போட்டாருன்னா பொழந்துருவாங்கன்னு தோணுது அபிஷேக் சர்மா அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இவரை நீங்க பெருசா டிராப் பண்ணிட்டு போயிடலாம். பேட்டிங் கொஞ்சம் டீசென்ட்டா ஆடுவாரு. பட் ஸ்டில் இவர் வந்து அவ்வளோ நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பெட்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவர நீங்க டிராப் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விக்கெட் எடுத்ததுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போயிட்டு விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் வந்து ஏதோ பண்ணணும்னு நினைச்சாங்க. சும்மா கமெண்ட்ஸ்லாம் போடணும். ஆ அசோக் கான் தமிழ்நாடு அசோக் கான்கிட்ட போயிட்டு ஏதோ பண்ணிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன் நம்ம விஜய் சேது பிளாக்ஸ்ல ஒரு ரசிச்சிட்டு இருக்காரு. அவர போய் அவரு அடிப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஓ! அவர் அவரையும் பண்றீங்க அடிச்சிருக்காங்களா? அவரோட பட் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு விராட் கோலியோட ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆமா. லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில கிளென் பிலிப்ஸ் கேட்ச் புடிச்சார்ல. ஸோ பிலிப்ஸ்க்கு பதிலா பிலிப்ஸ் கம்பெனி இந்த பல்ப் கம்பெனி இருக்குல்ல, அங்க போய் அவர ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஸோ வந்து அந்த மாரி ஒண்ணு பிக் தான். ஸோ அர்ஷத் கான்லாம் இந்த பிட்ச்ல போட்டாங்கன்னா பொளந்துருவாங்கன்னு தோணுது. பெருசா ஸ்விங்லாம் எதுவும் இருக்காது. ஸோ பார்ப்போம். இவரு மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா இவர் மேல ஹோப்லாம் இல்ல. இவர் ஃபேண்டசி வரதுக்குலாம் ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா இவர் நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம். கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தா போடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீசென்ட்டா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பட் எனக்கு என்னமோ ஆஷிஷ் நகரோட இன்புட் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விக்கெட் 4 விக்கெட் ஆள் வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல பிக் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வென்யூல அவர் வந்து அந்த பேக் ஆஃப் லென்த் போட்டாங்க அப்படின்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன் எல்லாருமே பேக் ஃபுட் ஆட ரொம்ப பிடிக்கும்.
நிதிஷ்குமார் டீம் தான் கொஞ்சம் அந்த பேக் ஃபுட் லென்த்ல போட்டு ஸ்லோயர் பால் போட்டா கொஞ்சம் ட்ரபிள் ஆவாரு. ஸோ இவரோட நேச்சுரல் லென்த்தே பார்த்தீங்கன்னா, அந்த பேக் ஃபுட் தான். ஸோ பொழந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் அடி வாங்கறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. பெங்களூர்லேருந்து அப்படியே ஹைதராபாத் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவர் திருப்பி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதோ டவுட் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ண விரும்புறீங்களா பிரசித் கிருஷ்ணா? தெரியலங்க ஆக்சுவலாக இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் லாஸ்ட் மேட்சஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல டாப் ஆர்டர். மேபி இந்த மேட்ச்சும் டாப் ஆர்டர் கிளப்ஸ் ஆனால் இவர் நல்லா போட்டாருன்னா கிளப்ஸ் சான்ஸ் இருக்குன்னு இல்லை. ஆமா. லாஸ்ட் 2 மேட்ச்ல நல்லா பண்ணியிருக்காரு நீங்க சொல்ற மாரி தான். ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் இவரு அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவ்வளோ எடுத்து குடுப்பாரா? நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த பிக் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் முகமது சிராஜ். நீங்க லாஸ்ட் மேட்ச் கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆர்சிபி அகைன்ஸ்டா நல்லா போடுவாருன்னு. ஸோ இந்த மேட்ச் நீங்க இவர பத்தி நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு அப்டின்ட்டு? இந்த 11 மேட்ச் விக்கெட் வந்து 11 மேட்ச் ஆடுறாரு 9 வச்சிருக்காரு. ம். எக்கானமியாக போட்டிருக்காரு 7 வச்சிருக்காரு. பட் ம். இந்த இன்னில் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் ஆடிருக்காரு விக்கெட் அந்த எக்கானமி 7 ம். வச்சிருக்காரு. பரவாயில்ல கம்மியாக தான் வச்சிருக்காரு. சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்ப அவரு ஆடும்போது டிராவிஸ் ஹெட்லாம் இல்லன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இவரு லெஃப்ட் ஹேண்ட் அகைன்ஸ்டா கொஞ்சம் டீசென்ட்டா நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா இந்த ஹைதராபாத் பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காதுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. நல்லா கோடு கிழிச்ச மாரி நேரா வரும் பவுலிங் போட்டாங்க அப்டின்னா. ஸோ சும்மா நீங்க பேக் ஃபுட்லேருந்து த்ரூ லைன் நல்லா விளையாடலாம். ஒரு ஷார்துல் தாக்கர் மாரி கொஞ்சம் யோசிச்சு போட்டாங்க அப்டின்னா, ஒரு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இப்ப டிராவிஸ் ஹெட் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் சர்மா மட்டும் தான் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. ஸோ பார்ப்போம். எனக்கு இவர் மேல பெருசா ஹோப் இல்ல. லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. ஸோ இந்த கிரவுண்டுக்கு அவ்வளோ சூட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நீங்க சொல்றீங்க. பார்ப்போம் இவர் என்ன பண்றாரு அப்டின்ட்டு. அண்ட் தென் இஷாந்த் சர்மா இவர் வந்து ஒரு ஓல்டு காய். ஸோ இவர் 100 டெஸ்ட் மேட்ச் விளையாட்டாரு. ஸோ திருப்பி வந்து விளையாட்டுருக்காரு ஐபிஎல்ல. ஸோ இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்ல 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 20 மேட்ச்ல இந்த வெளியில 13 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி நல்லா போட்டிருக்காரு. நாளைக்கு இவர் விளையாடினாரு அப்படின்னா திருப்பி அடிச்சு விட்டுருவாங்க தான் தோணுது. ஸோ இவருக்கு வந்து அந்த பெருசா ரெஸ்பெக்ட் இருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். ஸோ எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் வந்து திருப்பி அவங்களோட அந்த ஸ்டைல் ஆஃப் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போறாங்கன்னு தோணுது. ரப்பாடா இல்லாதது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. லாஸ்ட் மேட்ச் நீங்க ஜிடி அகைன்ஸ்டா நீங்க அவங்க விளையாடின கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா சின்னசாமி. ஸோ கொஞ்சம் ஸ்விங்குக்கு நல்லா ஹெல்ப் இருந்துச்சு. இந்த ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா ஸ்விங்லாம் ஒண்ணுமே ஆகாது. நல்லா ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து நல்லா பேட்டு போகும் பால். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடும்போது இவனோட பவுலிங் பெருசா த்ரெட்னிங்கா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ இஷாந்த் சர்மா வந்து கொஞ்சம் கிழிச்சு விட்டுருவாங்க தான் தோணுது. ஸோ வாஷி இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இவர் ஆட வைப்பாங்கன்னு கொஞ்சம் டவுட் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபார்மர் எஸ்ஆர்ஹெச் பிளேயர் தான். அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் திருப்பி என்னதான் விளையாட வரும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இந்த மாதிரி ரவுண்ட்ல போட்டாருன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேபி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆப்ஷனா யோசிச்சு பார்ப்பாங்க ஜிடி. பட் ஸ்டில் டாக்டிக்கலா பார்த்தீங்கன்னாலும் சரி, இவர் ரீசெண்டா விளையாடிய ரொம்ப நாள் ஆகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் உட்காந்துருந்தாரு பெஞ்சில். ஸோ பேக் ப்ராக்டிஸும் பெருசா இல்ல. நீங்க ஆடினாலும் பெருசா எடுக்காதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ நம்ம அடுத்த பிளேயர் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? இந்த அகைன்ஸ்ட் மேபி வேற ஏதாவது டீமுக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. டீம் வந்து வேலை மாட்டிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து இந்தியன் ஸ்குவாட்ல 15 மெம்பர்ஸ்ல இருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல 11ல சான்ஸ் இல்ல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டில் இதா இருக்கு. மேபி நீங்க சொல்ற மாரி ஒரு வேற டீம் போயிருந்தாக்கோ, சிஎஸ்கே தவிர வேற எந்த டீம் போயிருந்தாலும் இந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, கிளென் பிலிப்ஸ் நான் எப்பயுமே சொல்றது தான். இவரு இந்த ஜாஷ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடுனாலே இவர எடுத்துருங்க. ஸோ கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செம பிளேயர். ஸோ இந்த மாரி கிரவுண்ட்ல இவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு, இவரு இறங்க போறாரு அப்படின்னா நீங்க எடுத்துறலாம். மேபி ஷர்ஃபன் ருத்தர்பூர் பிளேஸ்ல தான் வருவாரு. பட் ருத்தர்பூர் கொஞ்சம் டீசென்ட்டா விளையாடுறாரு. அவர் உடனே பெர்சிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கிளென் பிலிப்ஸ்க்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ விளையாடினாரு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிடலாம் இவர. ஸோ ரபாடா பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்பி கிளம்பி போயிட்டாரு. ஸோ ஒரு பர்சனல் ரீசன். ஸோ அங்க இருக்கிற டைம் ஜோனும், இங்க இருக்கிற டைம் ஜோனும் வேற. ஸோ திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்தாலும் அந்த டைம் ஜோனுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேபி 1 ஆர் 2 மேட்சஸ். ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் அவர் ஹோப்ஃபுல்லி அவைலபிளா இருப்பார்னு நம்ம நம்புறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க ரபாடா அவ்வளோ எஃபெக்டிவா இந்த பிச்சில் இருப்பாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட மாட்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்சே விளையாடல. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டில் இருக்காரு. ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்த மாதிரி நியூஸ் எதுவும் இல்ல. ஸோ பார்ப்போம் இவர் விளையாடுறாரு இல்லையான்ட்டு. ஜிடியோட ஃபேண்டசி பிக்ஸ் ஸோ நம்ம அவ்வளோதான் எங்களோட டாப் 3 வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல 3 பேர் ட்ராப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா ரொம்ப அடிக்க போறாரு. பட் ஸ்டில் நான் சாய் சுதர்ஷன பிக் பண்றேன். அண்ட் ஜாஸ் பட்லர் 3 பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ரூதர் சுமந்தி ஃபோர்ட் வேணான்றீங்களா? இல்ல வேணாம்னு சொல்லல. பட் கொஞ்சம் அடிக்க போறாரு. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டனா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பிக் பண்ணுங்க. ஸோ அதே மாரி ரூதர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிட்ச்ல நல்லா படும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவர நீங்க கன்ஃபார்மா பிக் பண்ணலாம். ஸோ நீங்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸா நீங்க சூஸ் பண்ணுங்க டைட்டன்ஸ்க்கு. ஸோ நீங்க தான் ஃபேண்டசி கிங்கு. பார்ப்போம். வேலை அடிக்காது பார்த்து அவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரு. ஆமா. ஸோ ரோஹித் முகமது சிராஜ் அப்படின்னு தெரியல நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. சரி ம். போல எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ
ஸோ வேணாம் அப்படின்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் கிட்டே போய்க்கலாம். ஸோ மத்தபடி வேற யாரும் ஃபேண்டசி பிக்ஸ் நெறைய எடுத்து குடுப்பாங்கன்னு எனக்கும் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. சாய் கிஷோரும் அவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாரா இந்த பிட்ச்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ நம்ம எஸ்ஆர்ஹெச் போவோமா அடுத்து? எஸ்ஆர்ஹெச் எனக்கு அபிஷேக் சர்மா லாங் டியூ. ஸோ எல்லா மேட்சும் கொஞ்சம் டச்ல இருக்கிற மாரியே இருக்கு. பட் கொஞ்சம் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல ஒரு பிக் பண்ண சான்ஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நல்ல டச்ல இருக்காரு. ஸோ நீங்க அவரையும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டோர்னமெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு. ஸோ இந்த கிரவுண்ட்ல தான் 100 அடிச்சாரு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. ஸோ நீங்க அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க வேற ஏதாச்சும் சஜெஸ்ட் பண்றீங்களா? எஸ்ஆர்ஹெச்ல இருந்து? யா ஓகே. லாஸ்ட் கேம்ஸ் செம்மதா இருக்காரு. சாப்பிட்டு தெரியல. ஆமாம். ஆமா. நல்ல ஃபார்ம்ல தான் ஐ மீன் கொஞ்சம் டீசென்ட்டான ஃபார்ம்ல இருக்காரு. பட் அவரு தான் விக்கெட்ட குடுக்குறாரு. பெருசா பவுலர்ஸ் எடுத்த மாரி தெரியல. மேபி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா இவர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஸோ பார்ப்போம் அடுத்து. ஓகே. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஓகே. வேற யாராச்சும் பிக் நீங்க சூஸ் பண்றீங்களா? அனிகேட் வர்மா அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டாப் 3 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ மேபி நீங்க டாப் 3ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அனிகேட் வர்மா ட்ரை பண்ணலாம். அகைன் ஐ கோ வித் பேட் கமின்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் இந்த மாரி ஒரு கொஞ்சம் டீம் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா, ஒரு ஆஸ் அ லீடர் இவர் வந்து ஒரு கேப்டன் தாண்டி சொல்றது ஒரு லீடர்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் கரண்ட்லி பெஸ்ட் ஒரு கேப்டன் தான் இவரு. ஸோ ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். ஸோ நல்ல ஒரு பிரெயின் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச்ல ஒரு கம்பேக் கொடுக்குற நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க விளையாடினார் அப்படின்னு நீங்க எடுக்கலாம். ஸோ நீங்க மத்தபடி வேற யாரும் பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்க கூடாதுன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நீங்க இஷான் கிஷனை டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க அந்த 2 பேர்ல உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஆப்ஷன் யார் தோணுதோ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க மோஸ்ட்லி பேட்டர்ஸை பேக் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுப்பாங்கன்னு நமக்கு தோணுது. ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட பேண்ட் ஆஃப் கிட்ட பார்க்க ஆசையா இருக்கு. இந்த மாதிரி 20+ 30+ அடிச்சா நல்லா இருக்கு. ஸோ இந்த ஓகே. கப்பை கொடுத்து அந்த சார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க சொல்றீங்க எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்கன்ட்டு. நான் வந்து ஜிடி கிட்ட போறேன் திருப்பி. ஸோ வந்து ஏன் அப்படின்னா, ஜிடி வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு டீமா இருக்கிற மாரி தோணுது. ஐ நோ பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப ஒரு வெள்ளை ஒரு பெஸ்ட் கேப்டன். ஸோ அவரு வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற நல்ல சான்ஸ் இருக்கு. ஹோம் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஜிடி வந்து ஒரு ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்ககிட்டயும் நல்ல ஒரு பேட்டிங் இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு பவுலிங். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் டீம். நீங்க ஒரு பெரிய பிக் நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அப்படிதான் இருக்கும். பட் இங்க ஒரு சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருவாரு. அவங்க பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு முகமது சிராஜ், கிருஷ்ணா ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ பெரிய பிக் நேம்ஸ் இல்ல. எனக்கு என்னமோ ஜிடி நாளைக்கு வந்து திருப்பி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அவங்கள பெருசா யாரும் ரேட் பண்றது இல்ல. அவங்க வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் தென் நம்ம நேத்து பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்க பிரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க பிபிகேஎஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் வர ஸ்டேஜ்ல இருக்காங்க. அண்ட் தென் ராஜஸ்தான் வந்து ஒரு வின் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம நீங்க வேற ஏதாச்சும் இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ வந்து இப்போ கரண்டா ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. பிபிகேஎஸ் விசஸ் ஆர்ஆர். ஸோ ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். ஸோ பிபிகேஎஸ் வந்து லாஸ் ஆகிட்டு ஒரு 4th பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸும் லாஸ் ஆயிருக்காங்க இந்த ஒரு மேட்ச். ஸோ நாளைக்கான மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கும் நம்ம நம்பலாம். ஸோ ஒரு பெருசாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய த்ரில்லர்ஸ் மேட்ச் எதுவுமே இல்லை. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் பிச் மேட்ச் நல்லா இருக்கும் நம்ம நம்பலாம். ஸோ அன்டில் சீ த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை. ஸோ உங்களை இருந்து கேகே அண்ட் ஆர்டி என்ஜாய் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை.